முதலிலே இன்றைய வாணி விழாவை ஒழுங்குபடுத்தியிருக்கும் சதீசன் அருள் சதீசன் குடும்பத்தினருக்கு நாங்கள் எல்லோருடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எத்தனையோ விதமான நிகழ்ச்சிகள் விழாக்கள் நடைபெறுவது வளமையான விடயம். ஆனால் இப்படியான ஒரு விழா, அதுவும் ஒரு வளர்ந்து வரும் கலைஞர்களை ஊக்குவிக்கும் அந்த நிகழ்வு, அந்த விழா நிச்சயமாக தொடர்ந்தும் நடைபெற வேண்டும். இன்றைய நாள் வெற்றியாக அமைந்தது போல் வளர்ந்து வரும் ஆஃப்டர் 18 இயர்ஸ் வளர்ந்து வரும். அதாவது எனது குருநாதர் அவருடைய பேச்சுக்கு நான் எப்பொழுதுமே மன பேச்சு சொன்னது கிடையாது. அந்த வகையிலே அதாவது அவர் சொல்லியிருந்தார், வளர்ந்து வரும் என்பதை விட நாங்கள் பிறந்து வரும் என்று அந்த திருத்தத்தை நான் இப்பொழுது சொல்லிக்கொண்டு எனக்கு பாட வராது. ஆகவே நான் உங்களுக்காக கவிதையை 2 கவிதைகள் தரலாம் இருக்கின்றேன். முதல் கவிதை ஒரு காதல் கவிதை. கவிதையின் தலையங்கம் மேக ஊர்வலம். இது நான் எழுதிய கவிதைதான். இது கவிதையோ என்று நீங்கள் தான் அதனை தீர்மானிக்க வேண்டும். இருந்தாலும் அந்த ஆர்வத்திலே அதை நான் சொல்லலாம் இருக்கின்றேன். மேக ஊர்வலம். அன்பே உனது கண் அழகை கண்டு, அன்பே உனது கண்களின் அழகை கண்டு கடலில் உள்ள மீன் கூட்டம் எல்லாம் உன்னை நோக்கி வருகின்றனவே, அவை கயல் விழிகள் என்று அதற்கும் தெரிந்து விட்டதா? உனது உதடுகளை கொத்த கிளிகள் முயல்கின்றனவே, அவை கோபம் படங்கள் என்று அதற்கும் தெரிந்து விட்டதா? உனது கூந்தல் அழகை கண்டு, உனது கூந்தல் அழகை கண்டு வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியை நோக்கி வருகின்றனவே, பூமியிலும் ஒரு வானம் இருக்கிறது என்று அதற்கும் தெரிந்து விட்டதா? உனது இப்பேரழகை அறிந்தும் நான் உன்னிடம் நெருங்கவில்லையே ஏன்? சில வேளைகளில் நீ என்னை விரும்பாது போனாலும் கற்பனையில் உன்னுடன் வாழ்ந்துவிட்டு போகின்றேன். நன்றி. நன்றி. இன்னும் ஒரு கவிதை. அதாவது வெளிநாட்டுக்கு நாங்கள் வரும் பொழுது மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியிலே வெளிநாட்டுக்கு வருகின்றோம். குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் போடும் பொழுது உயிரை பணயம் வைத்துத்தான் அந்த பயணம் அமைவது வழக்கம். ஆனால் இங்கு நாங்கள் வந்தவுடன் வதிவிட அனுமதி போன்ற பல பிரச்சனை நான் எதிர்நோக்கின்றோம். அதனை எனது அனுபவத்தில் நானே உருவாக்கிய கவிதை. வெளிநாடு. உக்ரைனில் உருக்குலைந்து, சிங்கப்பூரில் சின்ன பின்னமாகி, பாங்காக்கில் பசியிருந்து, இனி என்ன கவலை என இங்கிலாந்து வந்து சேர்ந்து, இனி என்ன கவலை என இங்கிலாந்து வந்து சேர்ந்து, கள்ள இலக்கத்தில் வேலை பார்த்த காசு சட்டத்தரணிக்கே சரியாயிருக்க, ஊரிலே சொந்த காணி உறுதி அறுதியாக வட்டி குட்டி போட, கடிதம் ஒட்டுவதற்கு கூட சோறு இல்லாமல், கடிதம் ஒட்டுவதற்கு கூட சோறு இல்லாமல் தண்ணீர் தொட்டு ஒட்டிய கடிதம் பாதியாய் பிரிந்திருக்க, வாரம் ஒரு முறை என கையொப்பம் விட சென்று லண்டன் பிரிட்ஜ் டிக்கெட் பரிசோதகரும் பழக்கமாகி விட, வாரம் ஒரு முறை என கையொப்பம் விட சென்று லண்டன் பிரிட்ஜ் டிக்கெட் பரிசோதகரும் பழக்கமாகி விட, விழ விழ எழும் ஆலம் விழுதை போல் நெஞ்சில் உறுதியாக நடக்கின்றோம். பரலோகத்து பிதாவே, பதிலொன்றை தாருமையா, நல்வழி காட்டுமையா. நன்றி.